இன்றைய மன்னா ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமேன். சிந்தனைக்கு, காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தும் பொழுது ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகினது. கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்படி என்றால் நன்மை செய்தால் நாம் மேன்மையை அடைய முடியும். நாம் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் நம்மை ஆட்கொள்ளும். ஆனால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அவர்கள் ஆசை நம்மை பற்றியிருப்பதோடு மட்டுமல்ல, நாம் அவரை ஆண்டு கொள்வோம் என்கிறார். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், தாவீது தன்னிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாபால் என்பவனிடம் 10 வாலிபர்களை அனுப்பி, உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். ஆனால் நாபாலோ, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார் என்று சொல்லி ஒன்றும் தராது அனுப்பினான். ஆனால் செய்தியை கேள்விப்பட்ட அபிகாயேல் தீவிரமாய் எழுந்து அப்பங்களையும் ரசத்தையும் ஆடுகளையும் பயிற்றையும் எடுத்துக்கொண்டு தாவீதினை சந்திக்க புறப்பட்டு அவனை சந்தித்தாள். தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புறம் பணிந்து தன்னுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். நன்மை செய்த அபிகாயேல் அவனால் ஆதரிக்கப்பட்டாள். ஆனால் நன்மை செய்த தாவீதுக்கு தீமை செய்த நாபால் கர்த்தரால் வாதிக்கப்பட்டு செத்தான். ஆம், நாம் நன்மை செய்தால் மேன்மையை காண்போம். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்துவின் அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டதன் நிமித்தம் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்து மேன்மையை காண கிருபை கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன்.